பிரைஸ் த லார்ட். ஹalleluya. இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற இறைவார்த்தை யோவான் சுவிசேஷகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமேன். ஹalleluya. பிரைஸ் த லார்ட். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், பிரதர், நான் என் சுய புத்தியை சார்ந்திருக்கிறேன், நான் எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் நான் செஞ்சிடுவேன், நான் என் அறிவை நம்பி இருக்கிறேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களா சகோதரர்களே? இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, நீ என்னோடு நிலைத்திருக்கும் பொழுது நீ மிகுந்த கனிகளை கொடுப்பாய் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தரையே சார்ந்தர் என்று வேதம் சொல்கின்றபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்திருந்து அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இதை நாம் வேதத்தின் வழியாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷகம் 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 2 முறை சீஷர்களுக்கு தரிசனமான பிறகு இந்த 21ஆம் அதிகாரத்திலே சீமோன் பேதுரு மற்ற சீஷர்களிடத்தில் சொல்கின்றார், நான் மீன் பிடிக்கப் போகின்றேன் என்று சொன்ன பொழுது அவர்களும் நாங்களும் வருகிறோம் என்று சென்று மீன் பிடிக்க செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் கேட்கின்றார், பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கின்றார், வலது புறத்திலே வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் பேச்சை கேட்டு போட்ட பொழுது 153 பெரிய மீன்களை பிடித்து வலை கிளியத்தக்க அளவுக்காக மீன்களை பிடித்தாலும் வலை கிளியவில்லை. சகோதர சகோதரிகளே, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு தன்னுடைய சுயத்திலே தேவ சித்தம் என்னவென்று அறியாமல் மீன் பிடிக்க செல்லும் பொழுது அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து இந்த அற்புதத்தை செய்த பிறகு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று 3 முறை சொல்லி பேதுருவை சித்தத்தை செய்யும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவள் நிலைத்திருந்தபடியினால் பேதுரு மிகுந்த கனிகளை கொடுத்தார். எவ்வாறென்று பார்த்தால், பேதுரு தன்னுடைய முதலாவது பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார், அடுத்து 5000 பேர். ஆக நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பேதுரு நிலைத்திருந்தபடியினால் தான் மிகுந்த கனிகளை கொடுத்தார். அவர் சித்தம் அறியாமல் மீன் பிடிக்க சென்ற பொழுது முதலாவது அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. சகோதரர்களே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தான் நாம் மிகுந்த கனிகளை பெற முடியும். நாம் நம்முடைய சுயத்திலே இருக்கும் பொழுது ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சகோதர சகோதரிகள், நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனை துதிக்கிறோம் அப்பா. அப்போ அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி.